நாடகங்கள் தடை செய்யப்பட்டன, சினிமா தடை செய்யப்பட்டது. சிறப்பான படைப்புகள் அதை தாண்டி வெளிவந்து வெற்றி பெற்றுள்ளன, பராசக்தி படம் உட்பட. அதே போல இந்த படமும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். தமிழ் மக்கள் பாத்தீங்கன்னா கலை ஆர்வம் உள்ளவர்கள், ஒவ்வொருவரும் கலைஞர்கள். 80களில் சினிமா எப்படி இருந்ததுன்னா, ஆட்டுக்கார அலைமையில் ஒரு படம் வந்தது. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 150 பேர் தான், 150 பேரும் அந்த படத்தை பார்த்தாங்க. பணம் இல்லாதவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு அந்த பணத்தை போட்டு கூட்டிட்டு போய் சினிமா காட்டினாங்க. படத்தை பார்க்காதவங்க கிட்டத்தட்ட எல்லா தமிழனும் படம் பார்த்தார்கள். ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% தமிழன் படம் பார்க்கறானாங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. 30 வயதுக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான் படம் பார்க்கற மாதிரி அந்த சினிமா குறுகி போயிடுச்சு. ஆனா உலக மேப்ல பாத்தீங்கன்னா தமிழனை போல கிரியேட்டிவான ஆள் யாரும் இருக்க முடியாது. இந்த மண்ணில் ராமானுஜர், பாரதியார், வள்ளுவர், கம்பர், அதே போல சினிமாவிலேயே பல்வேறு ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காரணம் முக்கியமா மிஸ்டர் எங்களோட தளபதி குணா பாபு. இந்த தளபதி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல குதிரையில படம் பார்க்கணும். இவரு குதிரையில ஏறதுக்கு முன்னாடியே 2 பேரும் குதிரையில ஏறி கீழே விழுந்துட்டாங்க. நல்ல வேளை அவங்களுக்கு நடக்கல. இந்த பையன்கிட்ட கேட்டோம், தம்பி குதிரை ஏற்ற தெரியுமா? இல்ல சார் நான் பண்ணுவேன் அப்படின்னுட்டு. ஒரு காட்டுக்குள்ள படம் பார்க்கும் போதெல்லாம் குதிரை வேகமா ஓடுது, மரக்கிளைகள் தாழ்வா இருக்குது. எனக்கு ரொம்ப பயம். ஒரு செகண்ட் மிஸ் ஆனா கிளை தலையே கொண்டு போயிடும். ஆனாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த படத்துல நடிச்சாரு. இந்த படத்துல டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு நிறைய. ஆமா, எங்க படத்துல அவரை ஆட விடல, ஆனா பெண்கள்கிட்ட பேச விட்டோம் அவரை. ஆமா, ஏன்னா அவரே ஒரு நிஜமான காதலர். அவரு நல்ல பையன். அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எதிர்காலத்துல இருக்கு. இந்த இயக்குனர், தயாரிப்பாளர் அவங்க இவ்வளவு பிஸியான நேரத்துல அலுவலகத்துக்கு வந்தாங்க. நான் சொன்னேன், போன்ல சொன்ன கூட போதும், நான் வந்திருப்பேன். அது மேபி குணாவுக்காகவே கூட இருக்கலாம். சொன்னேன், அவங்க கூப்பிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில என்ன வரவழைச்சதுக்கு மிக்க நன்றி.